go to for eachனா லைக் இந்த மெட்டா ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. ஒரு மெட்டா ஆர்குமெண்ட்னா என்னன்னா, நம்மளோட டெராஃபார்ம் கோட வந்து இன்னும் லைக் வாண்டட் டூ மேக் சோ ஈஸியா மாத்தணும்னா லைக் சப்போஸ் அ உங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரிக்வயர்மென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யூ வாண்ட் டூ கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப் இல்ல EIP கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. யூ வாண்ட் டூ கிரியேட் அ EIP இங்க இருக்கா? யா உங்களுக்கு ஒரு ஒரு ரிக்வயர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. யூ வாண்டட் டு கிரியேட் 100 EIPs. EIPs வந்து நீங்க தனித்தனியா 100 வாட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ தட் டைம் வாட் யூ டூ? ஸோ நம்ம இந்த ரிசோர்ஸ் பிளாக்க வந்து வி கான்ட் ஏபிள் டு காப்பி 100 times and paste it, right? So it will become an unnecessary thing, right? For that, we can use meta arguments. என்னென்ன மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, Terraform what it suppose, right? It suppose count for each depends on then life cycle. இது எல்லாமே வந்து Terraform வந்து இட் வில் சப்போர்ட் இந்த டைப் ஆஃப் கவுண்ட் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இட் மே பி லைக் இட் வில் கிவ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் இப்ப சப்போஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் 100 இன்ஸ்டன்ஸ்னா, ஸோ நம்ம இந்த கவுண்ட் வேரியபிள நம்ம 100 லைக் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, ஃப்ரம் தட் வி கேன் கிரியேட் எ 100 இன்ஸ்டன்ஸ். அதே போல ஃபார் ஈச் வந்து இட்ஸ் எ ஐட்ரேஷன். ஃபார் லூப் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்ல எல்லாம் பார்த்தோம், ரைட்? ஃபார் லூப். ஸோ த சேம் திங். ஸோ நம்ம குடுத்தோம்னா, எல்லா ஸ்டெப்புக்கும் இட் வில் ஐட்ரேட். ஒரு வாட்டியும் அந்த சேம் பிளாக் ஆஃப் கோட் வந்து இட் வில் ப்ராசஸ். அதே போல டிபெண்ட்ஸ் ஆன்னா இப்ப சப்போஸ் நம்மளுக்கு டெராஃபார்ம் வந்து ஆல்பாபெட்டிக்கலா தான் இப்போ உங்க கோட்ல இருக்குதுன்னா லோக்கல் நேம் ஆல்பாபெட்டிக்கலா தான் இட் வில் எக்ஸிக்யூட். இன்கேஸ் இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி கிரியேட் ஆகணும். தென் பாலிசி ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிரியேட் ஆகணும். இப்படி வி கேன் டிபெண்ட்ஸ் லைக் தட். ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் கிரியேட் ஆகணும். யூசர் இருந்தா தானே பாலிசி அட்டாச் பண்ண முடியும். இல்லைன்னா யூ கேன் ஹேவ் லைக் தட். ஃபர்ஸ்ட் பாலிசி மட்டும் கிரியேட் பண்ணணும். தென் யூசர் கிரியேட் பண்ணணும். தென் ஒன்லி தான் அந்த பாலிசிய யூசருக்கு அட்டாச் பண்ணணும். லைக் டெராஃபார்ம் இஸ் லைக் பிரில்லியன்ட் தட் இட் வில் நோ எதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண எது பண்ணக்கூடாதுன்னு இட் நோஸ் தட். ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை தட், ரைட்? இப்ப இந்த பாலிசி இருக்குல்ல, ஸோ பாலிசி யூசர் அட்டாச். இங்க ஐ கேன் ரைட் ஏ டிபெண்ட்ஸ் ஆன் கொடுத்துட்டோம்னா, ஸோ ஐ எம் யூசிங் சேயிங் தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூசர் கிரியேட். இப்படி கொடுத்தனா ஒன்ஸ் மை யூசர் இஸ் கிரியேட்டட் then only I will run this particular block of code. ஸோ இது சொல்றோம். அதே போல லைஃப் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, இட் வில் மேனேஜ் த கோட். கோட வந்து வி கேன் மேனேஜ் இட். ஸோ இதுல வந்து யூ ஹேவ் 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒன்னு இருக்கு. ஒன்னு வந்து பிரிவென்ட், டிஸ்ட்ராய். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் இக்னோர் சேஞ்சஸ். தென் ஒன் மோர் திங், லெட் மீ கெட் தட். யூ ஹேவ் கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய். யா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பிஃபோர் டெஸ்ட்ராய். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ட்ரிகர் சம்திங். இங்க ரிப்ளேஸ்ட் ட்ரிகர்டு பை. ஸோ இந்த 4மே இருக்கு. ஸோ வில் சி எவ்ரிதிங் எவ்ரிதிங் வித் ஒன் பை ஒன் ஒரு எக்ஸாம்பிளா வில் சி தட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு மெட்டா ஆர்குமெண்ட். தென் வில் கோ டு ஈச். ஓகேவா? ஸோ இதுல சம்திங் கால் யா இட் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் வில் டூ a count. Count in the sense, see இங்க இங்க நான் கவுண்ட் தனியா கொடுத்துருக்கேன். ஸோ வாட் ஐம்
Screen size okay well, a little make it little bigger. Okay, Prabodh. Okay, right? Okay. ம். ஸோ இங்க நான் என்ன இருக்கு இங்க பாருங்க நான் ஜஸ்ட் கிரியேட்டட் ரிசோர்ஸ் பிளாக். ஒரு ரிசோர்ஸ் பிளாக்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் லோக்கல் நேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் யூசிங் a variable called count. கவுண்ட் கொடுத்துட்டு ஐ எம் யூசிங் 3. தென் ஐ எம் கிவிங் ஏஎம்ஐ ஏஎம்ஐ ஐடி தென் த இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இஃப் ஐ ரன் திஸ் கோட் ரைட் எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். எப்படின்னா லைக் வித் ஹெல்ப் ஆஃப் கவுண்ட். இந்த கவுண்டோட help will get create a three. Let me see that. We'll go to command prompt. Terminal website. Okay. Oh, sure. Okay. So I'll do a Terraform validate பண்றேன். I think I didn't save the file. Yeah, my validation is good. So if I do a plan right, Terraform. See, it getting 3 resource created. ஸோ எல்லா ரிசோர்ஸுமே வி ஹேவ் த சேம் இஎம்ஐ. ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே இப்போ டேக் நம்ம கொடுக்கல. ஸோ இட் இஸ் ஆட்டோ ஐடென்டிஃபை ரைட். ஸோ தட் டைம் யூ கேன் யூஸ் டேக்ஸ். டேக்ஸ் கொடுத்துட்டு யூ கேன் ரைட் நேம். Yeah, I'll change the name. It should be in capital. Also, I'll get a I have EMI IDs. Basic. So இந்த கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் என்ன பண்ணும்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் எல்லா வேல்யூமே இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ரைட். ஸோ வாட் இட் வில் டூ ரைட், இட் வில் அசைன் எ வேல்யூ. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் நேம் டேக்ஸ் ஜென்ரலாக கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கவுண்ட் டாட் இண்டெக்ஸ்னா ஸோ வி நோ இட்ஸ் கோயிங் டு ஐட்ரேட் 3 times. ஸோ அதோட இண்டெக்ஸை வந்து இட் வில் சேவ் இயர் லைக் வென் வி ரன் திஸ் கோட் ரைட். ஐ வில் ஷோ யூ. Wanted to confirm அந்த டேக்ஸ் காட்டுதான்ட்டு. Yeah, showing the tax. See, example 2, example 0. This is old one. You can ignore this. So, இது எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். லெட் பி அப்ளை சம்திங் இட் இஸ் ஓல்டு ஒன். ஸோ இட் இஸ் இக்னோர் தட். ஐல் டெரஃபார்ம் அப்ளை பண்ணுறேன் நான். மீன்வைல் வி லாகின் டு அவர் கன்சோல். நம்மளோட கன்சோலில் நம்ம லாகின் பண்ணுவோம். That's already logged in. Good. See, நம்மளோட 3 ரிசோர்ஸ் இட் வாஸ் ஆடட். ஸோ இப்போ நமக்குள்ள போனோம்னா we could see 0, 1 and 2. In the moon instance, we could able to see that. 0
zero, you could see, right? 0, 1, 2, 1, 2 and 0. You can see that, right? இதே போல கிரியேட் பண்ணலாம். ப்ரோமோட் எனக்கு இதே போல வேணாம். ஒரு வாட்டி கிரியேட் பண்ணும்போது ஐ வாண்ட் டு அசைன் டிஃப்ரெண்ட் நேமோ இல்ல நான் லிஸ்ட்ல ஒரு நேம் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஐ ஆம் ஹியர் கிவிங் எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க நேம்ஸ்க்கு பதிலா இங்க இன்னொரு இடத்துல ஐ அம் டிக்ளேரிங் எ வேல்யூ. கன்சிடர் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஜென்கின்ஸ் பேர் இருக்கணும், ஒன்னு ஆன்சிபிள் இருக்கணும், இன்னொன்னு சம்திங் 3 இருக்கணும்னா, இஃப் இட் இஸ் பாசிபிள்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். ஹவ் டு டூ தட்? ஹவ் டு டூ தட்? ஐ ஹாவ் எ example to yeah, so you can use with help of for each வந்து நான் first will see the basic for each, then we can go one by one. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்றேன் like how we can do that ன்ட்டு. Okay, so that's the one way that you can create multiple instance in your infra. Okay, see it got three infra. இதோட state file போய் பார்த்தா கூட you can able to see that. So we went here, right? So if you go this state file, right, you could see the resource. If you come down, right, you could see example 0. If you go down, example 1, example 2. நீங்க இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, you can able to find all your details like security group, then அதோட IPs. You can able to find all your related information இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்க. Okay. If you want this இந்த information வேணும்னா, you can use this. அவுட்புட்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு you can get those values. Okay. I'll destroy this. So visa count. We'll go to the next argument. Let me not sure. Okay, this is fine. So visa count. Then remember we can see that depends on. So till count I'll make it commented. ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம சொல்லியிருந்தோம் ரைட்? ஒண்ணு சார்ந்து தான் இன்னொன்னு வந்து இட் வில் கிரியேட் எ ரிசோர்ஸ் ரைட்? சி ஹியர் ஐ எம் கிரியேட்டிங் எ ரிசோர்ஸ் கால்ட் ஒரு யூசர் டெஸ்ட் யூசர்ன்ட்டு நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ வாட் இட் டூயிங் தென் ஐ எம் அட்டாச்சிங் ஏ பாலிசி. ஒரு பாலிசியை நான் அட்டாச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. S3 ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் இந்த யூசருக்கு நான் அசைன் பண்றேன். ஸோ இஃப் ஐ சேஞ்ச் த பிளாக், ஒரே செகண்ட். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. Yeah. இப்போ சப்போஸ் இஃப் ஐ சேஞ்ச் த பொசிஷன் ரைட்? இப்போ நான் பொசிஷனை சேஞ்ச் பண்ணா கூட வாட் Terraform do right? When I saw the depends on right? இந்த depends on பார்க்கும்போது it will show the first thing I have to create this resource, then only I can able to attach a policy solely. We will get it will Terraform decides and it will create a user like that. So I will save this file. இப்போ I'll clear the screen. Terraform try. See, first it creating this policy. See, once policy is இங்க plan பண்ணும்போது see, first it shows what it shows. It's showing the first policy that attach ஆகுதுன்ட்டு. Then
sorry, a user is getting created. See, AWS IAM, so user is getting created. Then அதோட required policy is getting attached. So இப்போ நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Terraform apply. See, it's getting created. User is first create ஆகுது. Then it getting policy it attached. இப்போ நம்மளோட இன்ஃப்ரால போய் if you check IAM, right? You can able to see the changes there. Should go and see the user. Test user தான் நம்ம create பண்ணியிருந்தோம். So see, only Amazon S3 read only access மட்டும் it has. It was created now February 13th, 7:27. You could see, right? It got created just now. ஸோ அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இப்போ நீங்க சின்னதா ஒரு இன்ஃப்ரா இருந்ததுன்னா இட் ஒன்ட் மேட்டர்ஸ். ஏன்னா டெராஃபார்ம் இன்டெலிஜென்ட்லி நோஸ் எது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் எது பண்ண வேணாம்னு இட் நோஸ் தட். ஸோ இன் கேஸ் ஆஃப் யூ ஹேவ் எ லார்ஜ் ரைட், லார்ஜ் திங்ஸ் இருந்ததுன்னா தட் டைம் யூ வாண்ட் டு டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இஃப் ஐ டேக் திஸ் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க, எல்லாமே மேனுவல். ஐம் சேயிங் நீங்க VPCயும் கிரியேட் பண்ணணும் மேனுவலா, தென் செக்யூரிட்டி குரூப்பும் மேனுவலா கிரியேட் பண்ணணும். தென் யூ ஹாவ் டு ஹேவ் AMI பிளாக்கும் தனியா இருக்கணும். AMI அப்புறம் வேரியபிள்ஸ் AMI தனியா இருக்கணும்னா, ஸோ ஒரு VPC ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு VPC ஐடி வேணும். ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் தட் வி கேன் ட்ரிகர் ரைட் ஹியர். ஸோ வி கேன் ரைட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் VPC. ஒன்ஸ் VPC கிரியேட் ஆன அப்புறம் தான் செக்யூரிட்டி பிளாக் ரன் ஆகணும் சொல்லி யூ கேன் ரைட் எ நோட் லைக் சேயிங் தட் நான் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் யூ கிரியேட் தட் அதுக்கப்புறம் தான் எனக்கு நீ இதை கிரியேட் பண்ண சொல்லி யூ கேன் கிளியர் தட். ஸோ சப்போஸ் ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ், லெட் மீ, I'll destroy. நான் destroy பண்ணிட்டேன். If I remove this, what happened? We'll see. See, still Terraform knows that which resource wants to create first. So if I give S, right? See, still user மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு. தென் ஒன்லி தான் பாலிசி அட்டாச் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கோட் பார்த்தீங்களா, நம்மளோட கோட் ஒன்லி மினிமல். ஸோ ஒன்லி பர்டிகுலர் இந்த 2 பிளாக் தான் ரன் ஆகுது. ஸோ அதனால டெராஃபார்ம் கேன் டிசைட். ஸோ இன்கேஸ் இஃப் இட் ஹஸ் மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு, இல்லை ரிசோர்ஸ் நிறைய இருக்குன்னா that time it will take time or it will throw an error at middle like end of like ஒரு half infra create ஆயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் you will get an error. So to avoid those situation we use depends on. ஓகேவா? So the next would be forage. நம்ம சொல்லியிருந்தோம், right? forage வந்து பாத்தீங்கன்னா it will iterate the all the values in the list யூஸ் பண்ண முடியாது. மேப் இல்ல ஸ்ட்ரிங் வந்து தான் we can able to use with the for. So இங்க நான் என்ன பண்றேன்னா, இங்க ஒரு வேரியபிள் பக்கெட்னு ஒரு டிக்ளேர் பண்றேன். ஸோ இதை நான் செட் ஸ்ட்ரிங்கா கொடுத்துறேன். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்க சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஐம் கிவிங் பக்கெட் 1, பக்கெட் 2 அண்ட் பக்கெட் 3. கண்டிப்பா ஐ திங்க் யூ வில் கெட் அன் எரர். ஏன்னா இந்த பக்கெட் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கும். லெட் மீ கிவ் ஏ ரேண்டம் நேம்ஸ் தேர். கண்டிப்பா இந்த பக்கெட் எல்லாம் ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் கிவிங் ஏ ரேண்டம் வேல்யூஸ். ஓகே. ஸோ இங்க ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு
ஐம் யூசிங் திஸ் வேல்யூஸ் பக்கெட்னு சொல்லி இந்த 3 பக்கெட் நான் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்ல குடுத்துர்றேன். ஸோ, இஃப் ஐ வாண்ட் டூ கிரியேட் இந்த பக்கெட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணணும்னா, வித் சிங்கிள் லைன் ஆஃப் கோட்னா, ஐ கேன் யூஸ் ஃபார் ஈச். ஃபார் அண்டர்ஸ்கோர் ஈச் குடுத்துட்டு, வேர். ஸோ, ஐ அம் காலிங் திஸ் வேரியபிள் அண்ட் டாட் பக்கெட். இப்ப பக்கெட் குடுத்துட்டோம்னா, இட் வில் டேக் இந்த லூப் வந்து இதோட லென்த் எடுத்துக்கும். ஸோ, வி நோ இட் வுட் பி த லென்த் பார்த்தீங்கன்னா 3 எடுத்துக்கோ ரைட். 3 எடுத்துட்டு இங்க வரும்போது இட் வில் ரன் திஸ் டைம் 3 டைம். இந்த பர்ட்டிகுலர் பிளாக் பார்த்தீங்கன்னா, இட் வில் ரன் 3 டைம்ஸ். 3 வாட்டி இந்த பக்கெட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் டேக் திஸ் வேல்யூ, செகண்ட் டைம் இட் வில் டேக் திஸ் வேல்யூ, தேர்ட் டைம் வில் டேக் இது வந்து தேர்ட் டைம் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இஃப் ஐ ரன் திஸ் ரைட், I'll save you. I'll clear my screen. Terraform plan. See, I can able to see 3 things getting added. Let me try to apply. Done. I'll go with auto approve. See, 3 bucket it got created. So, நம்மளோட இன்ஃப்ரால போய் பார்த்தோம்னா, we can able to see those things as 3 bucket. See, இந்த 3 பக்கெட்டுமே it got created. Suppose இப்ப லெட் மீ கோ வித் திஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஏற்கனவே இந்த பக்கெட் கண்டிப்பா அசைன் ஆயிருக்கும். ஐ வில் கோ வித் பக்கெட் 1. சேவ் பண்றேன்னு வச்சுக்கிட்டு, இஃப் ஐ ரன், வாட் வுட் பி மை பிளான்? ஒன் ஆட், ஒன் டிஸ்ட்ராய் உங்களுக்கு வரும். ஏன்னா யூ ஆர் சேஞ்சிங் த பக்கெட் நேம் இட் செல்ஃப் ரைட். சி ஒன் ஆட், ஒன் டு டிஸ்ட்ராய். சி இப்ப என்கிட்ட இருக்கு. வாட் ஹேப்பன், சி வாட் ஹேப்பன், ஐம் கெட்டிங் எரர். கிரியேட் S3 பக்கெட் ஆர் HTTP ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் 409. So what it means? See, bucket already exists. See, bucket வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு நம்மளுக்கு காட்டுது. இந்த எரர் வந்ததுன்னா, make sure that what we do right, in case we do right, we always use a வாட் யூ கால் சேஞ்ச் டிக்கெட். ஒரு சேஞ்ச் டிக்கெட்டோ ஏதோ ஒன்று. இப்போ ஒரு 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 பைப்லைன் ரன் ஆகுது. அந்த பைப்லைனோட ஆர்டிஃபெக்டை நாங்கள் புஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த சென்ஸ் பிளான் ஃபைலே நாங்கள் புஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வி யூஸ் S3 பேக்கெட். S3 பேக்கெட்ல நாங்கள் சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணும்போது தட் டைம் நம்ம கிரியேட் பண்ணும்போது இட் வில் ஹேவ் இஷ்யூஸ் ரைட். பட் வாட் வி டூ ரைட், வில் ஹேவ் S3 டிக்கெட், சேஞ்ச் டிக்கெட். நீங்க சப்போஸ் ஜீரா இருந்தா ஜீரா டிக்கெட் குடுப்பீங்க. அப்படி இல்லன்னா சேஞ்ச் டிக்கெட் குடுத்துட்டு, அந்த ஆர்டிஃபெக்ட்ட டேக் பண்ணி, வி வில் பிளேஸ் தட் ஃபைல் இன் தட் S3 பக்கெட். நான் இதெல்லாம் உங்களுக்கு நம்மளோட ஸ்டேட் மேனேஜ்மென்ட் வரும்போது ஐ வில் ஷோ யூ தட். ஓகேவா? ஹவ் வி கேன் அவாய்ட் தோஸ் திங்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ ஐ வில் டிஸ்ட்ராய் இட் நவ். விச் இஸ் 1 3 2 இருக்கா? 3 and 2. Let me destroy this. ஸோ த யூஸ் கேஸ் ஆஃப் ஃபார் ஈச் பார்த்தீங்கன்னா, இட் வில் ஐட்ரேட். நம்ம என்ன குடுத்தோமோ அந்த வேல்யூ தான் இட் வில் ஐட்ரேட். அப்ப இட் வில் டேக் ஸ்ட்ரிங்க வந்து இத எடுத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா, இட் ஒன்ட் டேக். வை இன் த சென்ஸ், ஐ வில் ஷோ யூ த, அது கூட உங்களுக்கு காட்டுறேன் நானு. ரொம்ப சப்போஸ் இன் கேஸ் ஐ அம் கிவிங் அஸ் எ லிஸ்ட். லிஸ்ட்டா குடுத்துட்டா இது ரன் ஆகுமான்னா, இட் ஒன்ட் ரன். சி, ஐ வில் சேவ். இஃப் ஐ ட்ரை டு பிளான் ரைட், சி
where bucket is a list of things. The given for each argument is value is unsuitable. The for is in the for each argument must be a map or a set of strings, and you have a provided a value of type list string. நான் தப்பா இது கொடுத்துருக்கிறதுனால I can't take it. So I can only take map. Map இல்லைன்னா செட் இந்த ரெண்டு தான் எடுத்துப்பேன். இப்போ இஃப் யூ யூஸ் மேப் ரைட், மேப்னா வி நோ ரைட் இட் ஷுட் பி இன் a கீ வேல்யூ. இப்போ இது மட்டும் கீ, இது கூட இன்னொன்று ஆட் பண்ணோம்னா இட் வில் ஹாவ் a வேல்யூ ரைட். ஸோ அங்கே வரும்போது யூ கேன் யூஸ் வெதர் நீங்கள் கீ யூஸ் பண்ணணுமா இல்லை வேல்யூ யூஸ் பண்ணணுமா, யூ கேன் டிஃபைன் இட். ஸோ ஏர் ஐம் யூசிங் வேல்யூ. ஏன்னா இங்க நான் யூஸ் பண்ற வேரியபிள் டைப் பாத்தீங்கன்னா செட் ஃபார்மேட், செட் வேரியபிள் ஃபார்மேட். இட் மீன்ஸ் போத் இட் வில் ஆக்ட் as a key and வேல்யூ. இந்த ரெண்டுமே இட் வில் ஆக்ட் as a சேம் வேரியபிள். ஸோ யூ கேன் யூஸ் தட். ஓகேவா? ஸோ ஐம் யூசிங் இயர் ஈச் டாட் வேல்யூ மீன்ஸ் ஒரு ஒரு வாட்டி இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது என்ன வேல்யூ அசைனிங் ரைட், அந்த வேல்யூவை எனக்கு பக்கெட்டோட நேம்ல அட்டாச் பண்ணி சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். தென் we saw count depends on பார்த்தோம். Yeah, before we are going into life cycle, right? I have some more example for each. We'll see those things. Yeah, let us see. So இதோட அவுட்புட் யாராச்சும் சொல்றீங்களா? Someone say what would be the output for this file? Hello. Uh, yeah, Prabhu. சரி, இந்த பிளாக் I, மட்டும் பாருங்க. இந்த பிளாக் மட்டும் பாருங்க. இக்னோர் திஸ், ஐ வில் சே லேட்டர். இந்த பிளாக்கோட வாட் இட் வில் டூ அது மட்டும் சொல்லுங்க. IAM user create பண்ணிட்டு IAM user 0 ல இருந்து 4 வரையும் நேமிங். எஸ், கரெக்ட். ஸோ இட் வில் கிரியேட் 5 யூசர்ஸ். ஓகே, இங்க என்ன நான் கொடுத்துருக்கேன்னா, இங்க ஐம் யூசிங் இந்த ஆப்ரேட்டர் நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ திஸ் வி கால் ஸ்பிளாட் எக்ஸ்பிரஷன். வாட் வி கால் ஸ்பிளாட் எக்ஸ்பிரஷன். வாட் இட் மீன் ஐல் ஷோ யூ, ஐல் டெல் யூ. நம்ம வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃபைலை சர்ச் பண்ணவோ இது பண்ணவோ வி டோன்ட் நோ த ஃப்ரெண்ட் நேம். இப்போ இப்போ என்னோட சிஸ்டம்லயே நான் ஒரு ஜிப் ஃபைல் தேடணும். ஸோ ஐ டோன்ட் நோ ஃபைல் நேம் எனக்கு தெரியாது. பட் ஐ நோ த எக்ஸ்டென்ஷன் ரைட். எக்ஸ்டென்ஷன் தெரியும்னா வி யூஸ் வாட் வி யூஸ். வி யூஸ் ஸ்டார் வாட் யூ மீன் ஸ்டார் டாட் ஜிப். இந்த ஃபார்மேட் நான் கொடுத்தேன்னா, என்னோட சர்ச் பார்ல நான் கொடுத்தேன்னா என்னென்ன ஃபைல்லாம் இந்த ஜிப் ஃபார்மேட்ல இருக்கோ இட் வில் லிஸ்ட் ரைட். அதே போல தான் இந்த ஸ்டார் வந்து இட் மீன்ஸ் ஆல். இப்போ நான் அஞ்சு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றேன். இங்க ரிசோர்ஸ்லயே ஐ எம் கிரியேட்டிங் 5 டிஃப்ரெண்ட் யூசர். ஸோ இப்போ சப்போஸ் இங்க நான் இந்த கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் ஜஸ்ட் யூசிங் let me I will copy or I can yeah, I can இதை நான் இங்க கமெண்ட் பண்ணிடுறேன். சி இங்க வரும்போது இப்ப நான் இங்க இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா ஒரு யூசர் ஒரே நேம்ல வந்து இருந்தா இட் won't create right, it won't able to create right. So we'll go to the previous one. Save, let me save all. Terraform plan. See, நான் Terraform plan பண்ணும்போது it's taking index value. Why it shouldn't take? Okay. iterating பட் நேம் வரும்போது இட் ஒன்ட் டேக். எல்லாமே ஒரே நேம் தான் எடுத்துக்கும். ஐட்ரேட் ஆகுதுல, ஏன்னா வி பாஸ்ட் as account as 5 right, that's why taking 5 0 1 2 3 and 4 right. If I apply right, பிளான் பண்ணும்போது எனக்கு எரர் காட்டல. Yes, of course it won't show you error. ஏன்னா it just giving a plan.
Once infra create பண்ணும்போது தான் you can able to see that error. Terraform apply hyphen auto approve. See, it's saying 5 to add. See, it got errored out. 0, 1, 2, 3. I think only one resource create ஆயிருக்கும். If you go and check, right, what is the username? Hmm. We have IM user, right? நம்மளோட கன்சோல்ல போய் பார்த்தீங்கன்னா, IM, right? See, one user got created. So others எல்லாமே errored out because already இந்த user name இருக்கிறதுனால 742 you could see, right, already இந்த user name கிட்ட இருக்கிறதுனால I can't able to allow you to create. See user with name IM user already exist, so அதனால I am getting out. So இதை அவாய்ட் பண்றதுக்கு we are using the count dot index. Let me. Okay, so in the count dot index நம்ம பாஸ் பண்ணோம்னா it will pass a value. Count ஓட index where it start from 0, right? So அதோட index ஓட value it will create a unique name. So every time this loop runs, right, இது வந்து unique name கொடுக்கும். So இந்த ARN வேல்யூ எனக்கு இதோட ARN வேணும். ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதோட ARN நமக்கு தெரியணும், ரைட்? வாண்டட் டு நோ ஆர்எல் அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ எல்லா ஒரு யூசருக்கு ஐ கான்ட் ஹேவ் பர்டிகுலர் ஒரு அவுட்புட்டா நான் வந்து இதே மாதிரி எடுத்துட்டு போனேன்னா இட் வில் பிகம் a லார்ஜ் கோட், ரைட்? ஸோ டு அவாய்ட் தட் we can use a splat expression யூஸ் பண்ணிட்டு we can get all details in a single output block. ஒரே எல்லா டீடைல்ஸுமே we can get it in a single output block. If I run this, right, if I run this, right, remaining 4 user will create. ஏன்னா ஸ்டேட் ஃபைல ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்குன்னு காட்டும். See, 4 to add, 1 to change. Name will change that. See, எனக்கு அவுட்புட் வரும்போது you could see, right, I can able to get all the யூசரோட ARN வந்து I can able to easily get, right? So for that we can use splat expressions. Okay, this is one example. Let me delete this. Yes. Okay, it's getting deleted. Okay, the second example. ஓகே, சி, இங்க நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். ஐ எம் கிரியேட்டிங் இன்ஸ்டன்ஸ். நேம் ஒரு EMI இருக்கு. தென் இன்ஸ்டன்ஸ் டைப் இஸ் T2. ஐ வில் கோ வித் மைக்ரோ இட் செல்ஃப். ஸோ இங்க ஐ எம் கிரியேட்டிங் ப்ரோமோட். இது புதுசா இருக்குன்னா ஃபார் ஈச் நான் கொடுத்துட்டு இங்க 2 செட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டா செட் ஒரு வேரியபிள்ஸ் கால் பண்ணியிருந்தோம்ல, த சேம் திங் இட் ஃபாலோஸ் ஹியர். வாட் ஐ எம் டூயிங், ரைட், 2 செட் கொடுத்துட்டு ஐ எம் யூசிங் ஜென்கின்ஸ் மாஸ்டர்னு ஒரு சர்வரோட லைக் வேரியபிள் கொடுத்துருக்கேன். பில் சர்வர் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஆன்சிபிள்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். வாட் திஸ் டூ, ரைட், எவ்ரி டைம் இட் ரன் ஆகும்போது it will create a three different instance for us with this particular name. So இங்க நான் இங்க கொடுக்கும்போது you could see, right, each dot key. நீங்க each dot key கொடுக்கலாம், இல்ல each dot value, whatever ஏதோ உங்களுக்கு ரிக்வயர்ட். ஏன்னா it taking set, right, setனா you can take any value, right, value. See, you can take value or it can take key. ஏன்னா ரெண்டுமே நம்ம ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறோம். If you run this, right, you will create a 3 different instance for us. So Terraform நீங்க பிளான் கொடுத்தீங்கன்னா see, it is AMI ID demo server. See, first thing is taking build server. பாத்தீங்களா?
நம்ம இங்க எங்கேயுமே நம்ம கவுண்டே குடுக்கலையே. தென் ஹவ் இட் இஸ் டேக்கிங் ரைட்? இந்த டூ ஃபார் ஈச் குடுக்குதுல்ல, லைக் ஃபார் ஈச் நம்ம குடுக்கும்போது, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ஆட் ஒன் மோர் திங் ரைட்? இப்ப நான் இது பக்கத்துல இன்னொன்னு வந்து டாக்கர்ன்னு இன்னொன்னு ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ see, it says for to add. இத நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட I'll show you that. I'll remove this. Okay. நான் இது இந்த கோட் மட்டும் ரன் பண்ணி I'll create 3 instance. I'll show you one more thing. Oh, I didn't save the file. Okay, it will create Docker also. Okay, no issues. We'll add Docker here. Okay, let me. Yeah, no, I didn't save the file. It building Docker images also. Okay, வா. So, இப்போ நம்மளோட instance EC2ல போய் பார்த்தீங்கன்னா, so 1, 2, 3. We have 4 servers, right? So, இப்போ 4 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நம்மளோட ஸ்டேட் ஃபைல்லயும் போய் பார்த்தீங்கன்னா, வில் ஹேவ் தட் 4 இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இஃப் ஐ ஆட் லாஸ்ட் இங்க நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. யா லெட் இட் பி கேட் மாஸ்டர். ஸோ இப்போ நான் கோட சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் ஐ ரன் திஸ் நவ் ரைட், என்ன சேஞ்ச் நடக்கும்? வாட் வுட் பி த சேஞ்ச்? என்னோட இப்போ நான் பிளான் பண்ணேன்னா என்ன சேஞ்ச் நடக்கும்? One instance will be added with Kate with master key. Okay, so I will approve. ஓகே, லைக் ஆஸ் வி சேட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கரெக்டா ஆயிடும். ஏன்னா வி ஆடட் அட் லாஸ்ட், அதனால இட் காட் கிரியேட்டட். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன் இஃப் ஐ ஆடட் அட் ஃபர்ஸ்ட்? இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன், ஃபர்ஸ்டே ஆட் பண்றேன். ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் இன்ஸ்டன்ஸ் கால்ட் டெமோ. டெமோ கொடுத்துட்றேன். ஸோ நவ் வாட் ஹேப்பன்? ஏன்னா இப்போ நம்ம கவுண்டோட இண்டெக்ஸே ஆல்டர் பண்றோம் கரெக்டா? ஸோ வி நோ கவுண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4, 5 ரைட்? ஸோ லாஸ்ட்ல ஆட் பண்ணதுனால இட் ஆடட். வாட் ஹேப்பன் இஃப் ஐ ஆடட் ஃபர்ஸ்ட்? இப்போ நான் இதை பிளான் பண்ணா வாட் வுட் பி மை ரிசல்ட்? வாட் வுட் பி மை ரிசல்ட்? எனி ஐடியா? One added ஆயிடுச்சு. நோ. இங்க தான் டெராஃபார்ம் இந்த செட் கமெண்ட் வாட் வில் டூ ரைட்? இப்படியே நீங்க லிஸ்ட் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ யூஸ் லிஸ்ட் ரைட், லிஸ்ட் யூஸ் பண்ணோம்னா whatever you said right, it will have all changes. இது எல்லாமே changes. ஏன்னா we are changing the index value, but set வந்து intelligently it take எதை ஆட் பண்றோமோ only it will take that value. So இப்போ நான் terraform plan பண்ணேன்னா it will says only one resource to add. See, it will check refresh the state check பண்ணும். ஏற்கனவே இந்த வேல்யூஸ்ல it will read. So I have this value. So I didn't save the file. Okay, let me save this file. Let me plan again. See, it takes only one to add. So இந்த டூ செட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா it will read the variable, read the value. It won't read the index. இண்டெக்ஸோட வேல்யூ எடுத்துக்காது. So that is a key difference here. இங்க டெமோ கொடுத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க டெமோ கொடுத்ததுனால it will read. டெமோ மட்டும் என்கிட்ட இல்ல, மத்த வேரியபிள்ஸ் எல்லாம் I have, so I don't have any issues to create. In case இப்ப நீங்க இது மாத்தி மாத்தி கொடுத்தா கூட it won't have issues.
இப்ப நீங்க இத மாத்தி மாத்தி குடுத்தா கூட, இந்த டூ set command வந்து it will read your values. If I do plan also, again, see, still want to add. If you are okay with that, you can apply. So the additional listeners is getting created. So இத நீங்க நேமிங் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, you could see right naming. Different different name. ஏன்னா இங்க நம்ம tagsல what we used, tagsல நம்ம நேம் கொடுக்கும்போது each dot value இந்த லூப் ரன் ஆகிறதுக்கு ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் டேக் ஜென்கின்ஸ், தென் டெமோ, தென் பில்ட் சர்வர், ஆன்சிபிள், டாக்கர் அண்ட் கிரியேட் மாஸ்டர். This will take the value and it will create an instance for us. See, it created all instance for us. So let me destroy this infra. Yeah, I deleted it. Let me go. So this is one more example. The next பார்த்தீங்கன்னா yeah, that's the same thing here. So I'm using a map யூஸ் பண்ணிட்டு how I can get value. Each time வந்து அந்த வேல்யூ நம்ம இப்போ நான் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே செட் பார்த்தோம் ரைட். வி யூஸ் செட். இதுக்கு முன்னாடி பழைய எக்ஸாம்பிள் கூட வி சா செட். ஸோ ஹவு டு யூஸ் மேப். இப்போ நம்ம மேப்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு we know it will have two values, right? Key and value pair it will take, right? So key and value I declared. So next one பார்த்தீங்கன்னா key one and value one. So here what I'm doing, I'm creating a resource for you, for each clear பண்ணிட்டு வேர் டாட் மை மேப் கொடுத்துட்டு ஏஎம்ஐல ஐம் காலிங் த வேல்யூ. சி, ஐம் காலிங் த வேல்யூ. ஸோ இப்போ நான் வேல்யூ இங்கே சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் ஹேவிங் ஏ வேல்யூ இயர் ஒன். இங்கே இந்த வேல்யூ வச்சுட்டு இருக்கேன். இஃப் ஐ ரன் திஸ் வேல்யூ ரைட், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த ஏஎம்ஐல கிரியேட் ஆகும். செகண்ட் டைம் இந்த இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் ஆகும். ஸோ ஐ கேன் சேஞ்ச் எதிர்த்திக் லைக் ஐ கேன் கெட் இட் லைக் ubuntu. செகண்ட் வந்து பார்த்தீங்களா அமேசான் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ எம் கிரியேட்டிங் திஸ். இப்போ நான் ஃபைல் சேவ் பண்ணிட்டு இஃப் ஐ ட்ரை டு கிரியேட் திஸ் ஆப்ஜெக்ட் ரைட், terraform apply, will go directly apply. See, two instances creating. One is Ubuntu, one is Amazon. இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். ஸோ நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோமோ தட் கேன் ஃபார் இட்ஸ்ல டேக்கிங் மேப், கம்ப்ளீட்டா மேப் எடுத்துக்கிட்டு ஏஎம்ஐல நான் வேல்யூ என்ன வேல்யூ கொடுக்குறோன்னு அந்த ஈச் டாட் வேல்யூ இட் இஸ் கெட்டிங் அசைன்ட் இயர். தென் டைப் வந்து T2 மைக்ரோல கிரியேட் பண்ண சொல்றேன். டாக்ஸ் வந்து நேம் டேக் யூஸ் பண்றோம். நேம் டேக்ல ஈச் டாட் கீ என்னவோ அதோட வேல்யூ எனக்கு டேக் அசைன் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் காட் கிரியேட்டர். இன்ஸ்டன்ஸ்ல போய் நம்ம செக் பண்ணோம்னா ஒன்லி ரன்னிங் இன்ஸ்டன்ஸ், ஒன்லி ரன்னிங் ரைட். சி, யூ குட் சி ரைட், அமேசான் அண்ட் உபுண்டு இந்த ரெண்டுமே இட் காட் கிரியேட்டட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் வித் மேப் வச்சு நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம். Terraform. So the another example, yeah. So this is good example.
ஸோ இங்க நான் செட் யூஸ் பண்றேன். செட்ல நான் 4 யூசர் இருக்கு. டிஃபால்ட்டா ஆலைஸ், பாப், ஜான் அண்ட் ஜேம்ஸ் குடுத்துட்டு நான் செட் குடுக்குறேன். ஸோ ஃபார் ஈச் ஐ அம் டேக்கிங் திஸ் வேர் டாட் யூசர் அண்டர்ஸ்கோர் நேம்ஸ் இந்த வேரியபிள நான் இங்க அசைன் பண்றேன். ஸோ ஒரு வாட்டி இட் வில் கெட் ஈச் டாட் வேல்யூ குடுத்துட்டு இயர் we want to concentrate. This is நம்ம ஏற்கனவே பார்த்த things தான். So here the main concentration is in the output blocks. So இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அவுட்புட்ல வந்து if you want we can use this splat expression யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தோம் ரைட். இதே நம்ம for each கொடுக்கும்போது if we try na what will happen. See I'll copy this block. I'll so இப்ப இந்த இங்கே இது like this right I will change it to this okay. So இப்ப இப்ப for each ஓட நான் splat expression யூஸ் பண்ண முடியுமான்னா you can't use that you will get an error. So how to use that இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். Yes, let me destroy this. Let it destroy. Destroyed. Yeah, it destroyed. Okay, wonderful. So if I apply right, raw for apply right, it will create users will get created, but I will get error at my output block. Why still it's taking okay. Why I didn't save the file? See, I'm getting error at output block itself. So the object does not have an attribute named ARN. I can't able to use this. So for that, what you can do, right? I'll remove. See, I'm using like same here. Inga for user பண்றேன் like for user in AWS. User is like a temporary variable. It is a temporary variable. You can have any name. So I can have like demo, anything. But it's a temporary variable to iterate. ஒரு வாட்டி iterate பண்ணும்போது we need a variable right for that. For user in AWS I am user. இந்த particularல இந்த thisல பர்டிகுலரா ஐ நீட் யூசர் டாட் ஏஆர்என் இந்த ஒரு வேல்யூவை எனக்கு ஆட் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் ரன் பண்ணோம்னா ஸோ ஐ வில் அப்ளை ஐ கிவ் எஸ் ரைட். ஸோ ஆல் யூசர் இஸ் கிரியேட்டட் என்னென்ன யூசர் நம்ம கொடுத்தோமோ இட் காட் கிரியேட்டட். ஆல்சோ இட் காட் மை வேல்யூ சாரி மை ஏஆர்என் நம்ம என்ன கொடுத்தோமோ அதோட ஏஆர்என் we got that ARNs from the state file or from the attribute output. We got those values, right? So this is how you can use
இப்ப நீங்க இந்த ஃபார் அவுட்புட் வரும்போது யூ கேன் யூஸ் ஃபார் யூசர் ஈச் நீங்க செட் பண்ணீங்கன்னா திஸ் திஸ் த வே யூ கேன் ஹேவ் த அவுட்புட். ஓகே, அவுட்புட் வரும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ். ஓகே, ஸோ இதுல எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ வாட் வி சா so far, கவுண்ட் பார்த்துட்டோம், ஃபார் ஈச் பார்த்துட்டோம், டிபெண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டோம். த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிள்ல ஐ திங்க் வி ஆர் ஹியர் இட்செல்ஃப். நோ, யா, மெட்டா ஆர்குமெண்ட்ல இருக்கு. வில் கோ தேர். ஓகே, யா. ஸோ லைஃப் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் கிரியேட் பிஃபோர் டெஸ்ட்ராய். இட் மீன்ஸ் இதுலயே தெரியுது. ஸோ ஜென்ரலா ஐ வில் ஃபர்ஸ்ட் ரிமூவ் திஸ் பிளாக். ஐ வில் ரிமூவ் திஸ் பிளாக். வேர் இஸ் கமெண்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த பிளாக்கை ரிமூவ் பண்றேன். லெட் மீ அப்ளை வாட் இட் ஹேப்பன் வில் சி. ஸோ வாட் இட் இஸ், ஜென்ரலா ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்றேன், ஒரு EMI கொடுக்குறேன், தென் ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுத்துட்டு கிரியேட். இட் வில் டூ ஒன் சிம்பிள் இன்ஸ்டன்ஸ், இட் வில் கிரியேட். சேவ் ஆல். Yeah, you can create a device. Okay, ஒரு ரிசோர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இஃப் ஐ சேஞ்ச் EMI ஐடி here, right? If I add a before என்ன EMI ஐடி இருந்தது, F090, right? 090. So I'll add this EMI ID. இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா Terraform will destroy this resource, then only it will create a new resource, right? இப்போ if I'll apply, right, auto hyphen approve, what Terraform will do, right? Terraform வந்து ஏற்கனவே இருக்க ரிசோர்ஸை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணும். டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் it will create. See, one to add, one to destroy. See, first thing it's doing destroying my old instance. பழைய இன்ஸ்டன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் it will create the new instance. Post this destroy, it will create a new instance. So இது avoid பண்றதுக்கு we can have a life cycle block. Life cycle ல there is one option called create before destroy. It means இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் தட் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிடு. அந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் பழைய ரிசோர்ஸை நீ டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி ஐ எம் சேயிங் இட். ஸோ let this complete. ஸோ டிஸ்ட்ராய் ஆன அப்புறம் தான் இட் கிரியேட்டிங் வித்தவுட் யூசிங் திஸ் லைஃப் சைக்கிள் பிளாக். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஒன்லி இட் காட் கிரியேட்டட். ஸோ இப்போ நான் இந்த லைஃப் சைக்கிள் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, லெட் வி ட்ரை டு அப்ளை.
It will say it will matches the existing infra, I believe. See, no changes is there. If I'll change the EMI ID to it, this one. So save all கொடுத்துறேன். Then if I do it, Terraform apply, right? See, want to add first step பாத்தீங்கன்னா it's creating. Before it was destroying, right? So once the new instance is created, then only பழைய instance it will destroy. See, still creating. Once அது complete ஆகும், see, creation complete. Complete ஆன அப்புறம் தான் it will start destroying it. See, it getting destroyed. So that is the use case of create before destroy. Okay. So next example பாத்தீங்கன்னா prevent destroy. So we are telling Terraform இதை வந்து கோட் வழியா நீ destroy பண்ணவே பண்ணாதான் சொல்லி சொல்றோம். So I'll show you the example once this destroyed, right? Okay, it destroyed. Clear my screen. Terraform apply. It will create a bucket. இதோட கோட் பார்த்தீங்கன்னா it will create a bucket call with this name. Okay, வா. So also I set life cycle call prevent destroy. So destroy நான் வந்து prevent பண்றேன். So you can't do that. See, Terraform compared against no difference. Okay. Right. Maybe I have already with the bucket. Yeah, I don't have that bucket. Yeah, it's creating a bucket. The bucket ஓட create ஆகுது. I'm giving yes. This old one. பழைய thing it's getting destroyed. Okay. It's old. இதுல நம்ம code create பண்ணல we didn't destroy it, right? So we removed it, right? State file it will become empty. அதனால it getting deleted. Okay. So our topic is in the bucket தான் create பண்றோம். So if we go to and see our S3 bucket, right? If we go and see S3 bucket, right? See, நம்மளோட bucket, it got created when at 8:09. So our timeல it got created. So in case if I want to change a name, so if I change name பண்ணணும்னா it will check with I'll add last. So I'll add QW here. So changes நடந்தாவே it will destroy and it will recreate, right? If I do it Terraform apply with auto approve, right? See, இதோட state it getting refreshed. See, resource as a life cycle prevent destroy is set, but the plan calls for the resource to be destroyed. நம்ம பண்ண changes வந்து it making to destroy. To avoid this error with the plan either disable life cycle பண்ண சொல்லுது or reduce the scope. So நம்மளுக்கு scope வந்து reduce பண்ண சொல்லுது. இதை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் நீ plan பண்ணிக்க சொல்லுது. For to use that option we have use a option called target. So I have a separate topic target. I'll tell you when we come target, right? I'll tell you that time. So
டார்கெட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுது. ஸோ என்னால டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இட்ஸ் சேயிங். ஸோ வாட் ஹேப்பன்? ஆ இஃப் வி வாண்டட் இந்த ஏற்கனவே இருக்க ரிசோர்ஸ் இருக்கு. வாட் ஹேப்பன் இஃப் வி கிவ் Terraform destroy. இப்ப Terraform destroy குடுத்து டெஸ்ட் see, I'm running a Terraform destroy. Same thing. I can't able to destroy that command. So to இந்த command நம்ம யூஸ் பண்ணோம்னா from code வழியா we can't able to destroy. In case if you want to destroy from console, you can do that. So we don't have uh, any constraints, right? We don't have any constraints on that. So you can able to delete from there. இப்போ அப்ளை பண்ணோம்னா it will check. Desired state, current state check பண்ணும்போது there is a drift, it will create a resource for us. Okay. So in this way you can create your you can use this life cycle prevent. So I'm just making. So wanted to destroy it, right? So that's why it will get destroyed. See, it got destroyed. Okay. This is the one way you can create this. Use this prevent destroy. The next பாத்தீங்கன்னா we have called ignore changes. Ignore changesனா whatever changes that have, right, it can be ignored. Uh, like suppose இங்க நான் இந்த instance create பண்றேன்னு வச்சுக்கோங்க. I don't have instance idea. So I'll have a instance ID here. Instance ID கொடுத்துட்டு I will apply the changes here. It will create an instance with name tag called my instance கொடுக்கும். Let it create. So ஒரு instance got created. So with instance tag. So generally இப்ப நம்ம tag change பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். I'm changing to tag. டெமோன்னு ஒரு டேக் சேஞ்ச் பண்றேன். ஜென்ரலா நம்ம டேக் சேஞ்ச் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் இட் வில் டூ? பிளான் ஆட் பண்ணுமா, சேஞ்ச் பண்ணுமா, இல்ல டிஸ்ட்ராய் பண்ணி ஆட் பண்ணுமா? I'm audible, right? Hello? Yes, Hello? bro. ஓகே. இப்ப ஜென்ரலா இப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ண நேம். இஃப் இன்ஸ்டன்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணா வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் வில் டேக்? ஸோ இட் வில் டேக் ஒன்லி அ சேஞ்ச். ஏன்னா இட்ஸ் நாட் எ மேஜர் சேஞ்ச். ஸோ கன்சோல் வழியா கூட நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம், ரைட்? இயர் I'm adding a one more life cycle, ignore changes. Whatever changes happen, you ignore that. See, if I go and apply, right? இப்போ இன்னொரு வாட்டி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். I'll save. Instead of apply, I'll go plan. Say it will says no resource, like no changes with the infrastructure, it will say. ஏன்னா நம்ம அதோ அந்த பர்டிகுலர் டேகை எனக்கு வேணாம், நீ செக் பண்ணவே வேணாம் சொல்லி எனி சேஞ்சஸ் வித் இன்ஃப்ரா யூ கேன் இக்னோர் திஸ் அண்ட் கீப் த ஓல்டு ஒன் சொல்லி நம்ம அதுக்கிட்ட நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் a யூஸ் கேஸ் ஆஃப் இக்னோர். யூ கேன் ஒன்லி the tag மட்டுமா. சப்போஸ் யூ வாண்ட், if you want, you can have instance type also. If you want to have multiple values, you want to use like in a list. So
இது நம்ம கொடுக்கும்போது லிஸ்ட் ஃபார்மேட்ல தான் கொடுக்குறோம். ஸோ அதனால யூ கேன் யூஸ் தட் டைப். திஸ் இஸ் ஒன் மோர் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த லாஸ்ட் மெட்டா ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் அண்ட் ட்ரிகர்ட் பை. ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த ரீப்ளேஸ் அண்ட் ட்ரிகர்ட் பை நம்ம கொடுத்தோம்னா, இஃப் எனி சேஞ்சஸ் டு திஸ் பர்ட்டிகுலர் ரைட், இந்த பிளாக்கும் சேர்த்து ரீக்ரியேட் ஆகும். ஸோ இந்த பிளாக்கும் சேர்த்து உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகும். ஸோ யூ வில் கெட் வாட் யூ சே, அவ அவ உன்னால நான் கெட்ட, அவனால நான் கெட்ட நம்ம சொல்லுவோம் ரைட், த சேம் திங் ஹியர். ஸோ இப்போ நான் இங்க இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். ஐ எம் கிரியேட்டிங் டெஸ்ட் யூசர். லெட் வி கிவ் a மீனிங்ஃபுல் நேம். ஸோ இங்க ஒரு மீனிங்ஃபுல் நேமா ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். இந்த யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிரியேட் பண்ண யூசருக்கு இந்த பாலிசி அட்டாச் பண்றேன். ஓகே. ஸோ நான் இங்க கொடுத்துருக்க ரீப்ளேஸ் டிக்கெட் பை எனி சேஞ்சஸ் திஸ் ட்ரிகர் ரைட். இங்க நான் சேஞ்ச் பண்ணாவே திஸ் பிளாக் ஆல்சோ ஷுட் கெட் ட்ரிகர்ட். இதுவும் சேர்த்து ரன் ஆகும் சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ லெட் மீ சே terraform apply auto approve. Excuse me. Yeah. See, it getting the old one getting destroyed. No, okay, no worries. Yeah, the old one got is deleted. Wait a second, I'm coming. Okay, இப்போ நம்மளோட IAM ரோல்ல போய் பார்த்தீங்கன்னா, so number of users. If you go see right, we created test user right. Test user one. Okay, we created test user one. So அதோட policy also it got attached. See, it got attached. இப்போ நான் இங்க சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. I'm changing 1 to 2 here. If I'm changing test user 2, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு I'm saving this file. If I do a Terraform plan, right, it will say generally want to add, but it says want to add, want to change, want to destroy. See, இதை நம்ம சேஞ்ச் பண்றோம் டெஸ்ட் யூசர் டு. அதனால ஃபோர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். சி, பர்டிகுலரா வி ஆர் ரிமூவிங், அந்த யூசர் ரிமூவ் பண்றதுனால 1 to 2 பண்றதுனால ஃபோர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இட் ஆல்சோ கெட் ட்ரிகர்ட். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னா இஃப் யூ கிவ் ஆட்டோ அப்ரூவ் ரைட், see, it got replaced. So one to add, one to change, and one to destroy. Everything is completed. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா you could see only one user. It won't have this user. User one is not there. So if I refresh, right, you could see the user two. User two on the, it didn't change the name. It recreated. Complete user one delete பண்ணிட்டு it recreated the new name to user two. So இதுவும் ஒரு type of life cycle that Terraform provides us. Okay, வா. Let me destroy test.
So this is another example called timeout. So what this do, right? In general, it does. It will wait. Create பண்றதுக்கு it will take 10 minutes time. So if I இதை apply பண்ணனா, this instance will wait for 10 minutes, then only it will create. அதே போல update பண்ணனா, it will take that command, then it will wait for 5 minutes, then only it will do any changes in update. அதே போல தான் இந்த delete option. So these are the different type of, in case நம்ம டேட்டாபேஸுக்கு இல்ல அதர் சர்வீசஸ், இப்போ டேட்டாபேஸை டிபெண்ட்ஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணோம்னா, that time we can use time out. ஏன்னா the longer time டேட்டாபேஸை வந்து நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணும்போது it will take a time. ஸோ அந்த டைமுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரிகர் ஆகக்கூடாதுன்னா we can use depends on கூடவே, if you use this timeout, right, இந்த timeout யூஸ் பண்ணும்போது we'll have a time. So once அது DB ஸ்டார்ட் ஆன அப்புறம் கூட, if you want to run some initial scripts அதுக்குள்ள ரன் ஆகிறதுக்கு you can give a time. அது in place வரதுக்கு you can give time, right? So அந்த டைமுக்கு வந்து you can use this timeout option. So create, update, delete, anything, whichever you want, right? You can give that minute. There is no constraint on the time limit. So எவ்வளவு டைம் அவுட் வேணுமோ you can give that. So this one example, you try yourself this, okay? So இதோட I think we are good with the till we are good with 16. So other thing will be see நம்ம next classல பார்ப்போம். இதோட இன்னும் I saw, right, இன்னும் 3 topic is pending. One is model, and second one is ஸ்டேட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஒர்க் ஸ்பேஸ். இந்த 3 திங் இருக்கு. வில் ட்ரை டு கவர் பை திஸ் வீக்கெண்ட்குள்ள வில் ட்ரை டு கிளியர் அவுட், ஓகே? ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல எனி டவுட்ஸ் உங்களுக்கு? I will commit all this code to GitHub. இந்த கோட் எல்லாமே நான் GitHubல புஷ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் கோட். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ, ஆர் அதர்வைஸ் we can leave for the day, okay? Happy Thursday. Enjoy your day. Bye bye. I'll stop recording here.